இந்த உலகத்துல ஊழலுக்குன்னு ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தோன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கே புரியும். நெல்பேட்டையைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் விண்ணப்பித்தார். போக்குவரத்து கழகங்கள் மூலம் அவருக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளன. சென்னை போக்குவரத்து கழகத்தின் கீழ் 34 பணிமனைகளும் தலைமையகத்தின் கீழ் 33 பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன. அதில் அயனாவரம், மந்தைவெளி, அண்ணாநகர், அம்பத்தூர், பேசின் பாலம், சைதாப்பேட்டை, திருவான்மியூர், பெரம்பூர், தியாகராய நகர் பணிமனை பேருந்து நிலையங்கள் அடமானத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை போக்குவரத்து கழகத்தின் அடையாளமான பல்லவன் இல்லம், பட்லஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து தொழிற்சாலை, 490 பேருந்துகள் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சொத்துக்கள் மட்டும் 580 கோடியே 63 லட்சத்திற்கு வங்கிகளிலும் அரசிடமும் அடமானம் வைக்கப்பட்டுள்ளன. மதுரை போக்குவரத்து கழகத்தின் 39 பணிமனைகளில் 30 பணிமனைகள் 363 கோடியே 77 லட்சத்திற்கு அடமானம் வைக்கப்பட்டுள்ளது. கோவை போக்குவரத்து